ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வந்த போட்டியில் 5வது டெஸ்டில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு போட்டி டிராவில் முடிந்த நிலையில் மற்ற 4 போட்டிகளில் இந்தியா, இங்கிலாந்து தலா 2இல் வெற்றி பெற்றிருந்தன. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 224 ரன்களும், இரண்டாவது இன்னிங்ஸில் 396 ரன்கள் எடுத்திருந்தன. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இந்த வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியமானது? விவரங்கள். லண்டனில் டெஸ்ட் தொடர் நடைபெற்றிருந்த நிலையில இந்த டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இங்கிலாந்து இந்திய அணி எப்படியாவது இந்த தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு விளையாடி வந்திருந்தது. எனினுமே இந்திய அணி முதல் 4 டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் முதல் டெஸ்ட் போட்டிகள்ல 5 விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்து அணி வென்றிருந்தது. இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் 336 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வென்றிருந்தது. மூன்றாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் 22 ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தது. 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்திருந்த நிலையில 5வது டெஸ்ட் போட்டி மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் போட்டியாக இருந்தது. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியை வென்றிருந்தால் இந்த தொடரை கைப்பற்ற வேண்டிய சூழல். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தொடரை இழக்காமல் இந்த தொடர் சமனில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் வரலாற்று சிறப்புமிக்க லார்ட்ஸ் மைதானத்துல இந்த போட்டி நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸ்ல முதலில் அதாவது டாஸை வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சு. இணைப்பில் இருங்க ஹரிஹரன். தற்போது செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைக்கிறார். சுபாஷ், கடந்த 2 போட்டிகளிலும் 2 அணிகளும் தலா 4 போட்டிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 5வது போட்டியில் இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? விவரங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி கண்டிப்பாக சிராஜால மட்டுமே நிகழ்ந்தது. இந்த சீரீஸ் மட்டுமே பார்த்தோம்னா இந்த சீரீஸில் அதிக பந்துகள் வீசிய ஒரு பட்டியலில் டெண்டுல்கர் ட்ராஃபியில் 1000 பந்துகளுக்கு மேலே சிராஜ் வீசியிருக்காரு. இது நம்ம இதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாலையும் அவர் இதே மாதிரி நிகழ்த்தியிருக்காரு. இங்கிலாந்து இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருமே ஞாபகம் இருக்கும், ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் ஒரு விக்கெட் எடுத்து ஃபேமஸான ஒரு விக்டரி நம்ம வின் பண்ணியிருப்போம். அதை தொடர்ந்து சிராஜ் இப்போ 5 விக்கெட் நிகழ்த்தியிருந்தது கண்டிப்பாகவே இந்த செய்தி ஐகானிக்கான மூமெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ரிஷப் பந்துக்கு இன்ஜுரியா இருக்கட்டும், அடுத்தடுத்து ஒரு இன்ஜுரிஸ்களை தொடர்ந்து சிராஜ் மட்டுமே பும்ராக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, ஆகாஷ் தீபுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கள் இன்ஜுரிக்கு தொடர்ந்து இவரோட சிராஜ் மட்டுமே 1000 பந்துகளுக்கு வீசி இந்த வெற்றி கண்டிப்பா சிராஜால மட்டுமே நிகழ்த்துதுன்னு சொல்லலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.